டாக்ஸ் பத்தின அவேர்னஸ்னா முதல்ல எதுக்கு வாங்குறாங்கங்கிற பொறுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கட்டி போடவே கூடாது. டாக்ஸ் வந்துட்டு நம்ம மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். பெஸ்ட் ஃப்ரெண்டை பிடிச்சி கட்டி போடுவோம். நம்ம கட்டி போடுறதுனால, கேஜில் அடைச்சி வைக்கிறதுனால, அவங்கள வெயிலில் எப்படியே விடுறதுனால, இதனால தான் டாக்ஸுக்கு வந்துட்டு நிறைய மென்டல் இஷ்யூஸ் நம்மள மாதிரி அவங்களுக்கும் மென்டல் இஷ்யூஸ் வரும். அக்ரெஷன் வரும், டிப்ரெஷனுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம டாக் வாங்குறோம்னாலே அது ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான் வரும். நம்ம ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கமிட்மெண்ட் புரிஞ்சு தெரிஞ்சு தான் வாங்கணும். ரீசர்ச் பண்ணாமலோ இல்லை சும்மா ஆசைக்காகவோலாம் வாங்கவே கூடாது. அந்த சொசைட்டி, அந்த கம்யூனிட்டியும் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸும் ஒரு லிங்க்லேயே தான் இருந்தாங்க. ஏரியாவுக்கு கூர்க்கா மாதிரி தான் இருந்தாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமும் ஹியூமன்ஸ் தான். ஸ்ட்ரீட் டாக்கை ஃபீட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்க எங்கேயாவது சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம மனசாடுறக்க நம்ம ஃபீட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க கூட இன்ட்ராக்ஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொண்டு வரணும். தேவையில்லாமல் ஸ்ட்ரீட் டாக்ஸை ஹார்ம் பண்ணக்கூடாது. ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன், கார் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் நைட்டு, ஸ்ட்ரீட் டாக்ஸ் கொஞ்சம் ஓரமாக நின்றுருக்கும், வேணுன்ட்டு காரை திருப்பி அதை ஏற்றிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைக்கோத்தனமான பிஹேவியர் தான். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஸ்பே பண்ணிவிட்டு நியூட்டர் பண்ணி திரும்பி கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டாக் ஹேண்ட்லிங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக, எப்படி ரஃப்பாக அந்த மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல வந்துட்டு மென்டலி சேலஞ்ச் பீப்புள் ரோட்டில் அவங்க பாட்டுக்கு தெரியுறாங்க, போகிற வரவங்களை அடிக்கிறாங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல். அவங்கள என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம டாக்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்கிறது வந்துட்டு மனிதாபிமானம் இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த டாக்ஸ் ஸ்டேட்டஸ்க்காக வைக்கிறனால அன்எத்திக்கல் ப்ரீடிங் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ப்ராப்பர் லினேஜ் இல்லாமல் இஷ்டத்துக்கு டாக் அப்யூஸ் பண்ணி, ப்ரீடிங்க்குனே டாக் அப்படியே கேஜ்லேயே வச்சு அவ்வளோ அப்யூஸ் பண்ணி அது சிக்கானதுக்கப்புறம் அவங்க ரோட்டில் அப்படியே விட்டுடுறாங்க. அது இல்லாமல் நிறைய சென்னையில் எஸ்பெஷலி ரொம்ப நிறைய இருக்குது. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம். வணக்கம். இப்போ நிறைய பேத்துக்கு வந்து டாக்ஸ் நிறைய பேத்துக்கு பிடிச்சாலும் நிறைய பேத்துக்கு அது இன்னும் பிடிக்காமலே இருக்கு. டாக்ஸை பார்த்தா கலத்துக்கு அடிக்கிறது, டாக்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அதையும் நம்மள மாதிரி உயிரை நினைக்காம இன்னமும் கொடுமைப்படுத்துறவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டாக் பற்றி அவேர்னஸ்ன்னு சொல்ல போனால் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ டாக்ஸ் பற்றின அவேர்னஸ்னால் முதல்ல அவங்க ஒரு டாக் எதுக்கு வாங்குறாங்கங்கிற பொறுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் டாக் லவ்வர்ஸாக இருக்கவங்க வந்து இப்போ இங்கே நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் டாக் ஃபீடர்ஸ் இருக்காங்க, ரெஸ்கியூவர்ஸ் இருக்காங்க. அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேட்டகரி. பட் டாக்ஸ் வீட்டில் நம்ம வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் மெயினாக அவேர்னஸ் அப்படிங்கிறது தேவை. எதுக்கு டாக் வாங்குறாங்க? சும்மா கிஃப்ட் பண்ணுறதுக்கு டாக் வாங்குறது. ஏன்னா அந்த மாதிரி வாங்கும் போது யாருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்க அப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. இவங்களும் ஒரு லிவிங் பீயிங். ஸோ நம்ம கிஃப்டாக கொடுக்கறது வந்து கொஞ்ச நாள் வளர்ப்பாங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அபேண்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அதர் பர்சனுக்கு வந்து டாக் பற்றியே சுத்தமாக தெரியாமல் இருக்கலாம், ஒரு அந்த ப்ரீட் பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ரீட் நம்மளுக்கு ஓகே, நம்ம 15 இயர்ஸ் நம்ம இவங்களுக்கு ஃபுல் கமிட்மெண்ட் நம்ம தருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கினா பெட்டராக இருக்கும். இப்போ சில வீட்டில் நானே பார்த்துருக்கேன், பால்கனியில் அந்த வெயிலில் அப்படியே கெட்டி போட்டே பார்த்துருக்கேன். ஃபுல் டேலாம் நானே பார்த்துருக்கேன். ஒரு டாக்ஸ் அப்படிலாம் ட்ரீட் பண்ணலாமா? அது கட்டி போடவே கூடாது. ஏன்னா பேர்ட்ஸு கூட கேஜில் வைக்கக்கூடாதுன்னு நம்ம நிறைய பேசுகிறோம். அதே மாதிரி டாக்ஸ் வந்துட்டு நம்ம மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். பெஸ்ட் ஃப்ரெண்டை பிடிச்சி கட்டி போடுவோம் நம்ம, இல்லை ஒரு கேஜில் போடுறது. அதெல்லாம் நம்ம கூடையே நம்மளுக்காக வளர்ந்த ஒரு ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ணணும். இப்படி கட்டி போடுறதுனால, கேஜில் அடைச்சி வைக்கிறதுனால, அவங்கள வெயிலில் எப்படியே விடுறதுனால, இதனால தான் டாக்ஸுக்கு வந்துட்டு நிறைய மென்டல் இஷ்யூஸ் நம்மள மாதிரி அவங்களுக்கும் மென்டல் இஷ்யூஸ் வரும். அக்ரெஷன் வரும், டிப்ரெஷனுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால தான் டாக்ஸ் வந்துட்டு மற்றவங்கள கடிக்கிறது, குழந்தைங்கள ஹார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க. அப்போது ஒரு நெகட்டிவ் இமேஜ் டாக்ஸ் மேலே வருது. அதுக்கு காரணமே ஆனால் நம்ம தான், மனுஷங்க தான் அதுக்கு காரணம். ஆனால் கெட்ட பேர் வாங்குறது என்னமோ வந்துட்டு டாக்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம டாக் வாங்குறோம்னாலே அது ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கமிட்மெண்ட். அதை வந்து புரிஞ்சு தெரிஞ்சு தான் வாங்கணும். நம்ம ரீசர்ச் பண்ணாமலோ இல்லை சும்மா ஆசைக்காகவோலாம் வாங்கவே கூடாது. நம்ம அடுத்த 15 வருஷம் ஒரு உயிரை நம்ம பார்த்துக்க போகிறோம், அதுக்கு பொறுப்பு நம்ம தான் அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வாங்கணும். இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய பேர் போய் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு 10-20 டாக்ஸ்க்கு வந்து நின்றுது. ஸோ அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு ஒரு சில இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருக்குது. நம்ம ஒரு தெருவில் வந்துட்டு நைட் டைம் புது ஆளுங்களை விடாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு அந்த சொசைட்டி அந்த கம்யூனிட்டியும் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸும் ஒரு லிங்க்லேயே தான் இருந்தாங்க. ஏரியாவுக்கு கூர்க்கா மாதிரி தான் இருந்தாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமும் ஹியூமன்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம அவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட்லேயே இருக்கோம். வீட்டு நாயே தான், ஆனால் தெருவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் போய் காக்கா மாதிரி ஆயிடுச்சு. சும்மா எங்கேயோ போகும், எங்கேயோ சாப்பிடும், எங்கேயோ படுத்துக்கும், அப்படி மாறிடுச்சு. முன்னாடிலாம் திண்ணையில் தான் இருக்கும் நாய். அப்படிங்கும் போது ஸ்ட்ரீட் டாக் எது, வீட்டு நாய் எதுன்ற டிஃப்ரென்ஸே இருக்காது. எல்லாமே நம்ம ஊர் நாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த டிஸ்டிங்ஷன் பிரேக் ஆகிறனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. ஸ்ட்ரீட் டாக்கை ஃபீட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்க எங்கேயாவது சாப்பிட்டு தான் ஆகணும். அதை நம்ம வந்துட்டு நம்ம மனசாடுறக்க நம்ம ஃபீட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க கூட இன்ட்ராக்ஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொண்டு வரணும். தேவையில்லாமல் ஸ்ட்ரீட் டாக்ஸை ஹார்ம் பண்ணக்கூடாது. ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன், கார் பாட்டுக்கு போயிட்டுருக்கும் நைட்டு, ஸ்ட்ரீட் டாக்ஸ் கொஞ்சம் ஓரமாக நின்றுருக்கும், வேணுன்ட்டே காரை திருப்பி அதை ஏற்றிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைக்கோத்தனமான பிஹேவியர் தான். ஹியூமன்ஸ் இப்படி நெகட்டிவாக டாக்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்ட்ராக்ஷனை தான் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். போன வீடியோல அதான் சொன்னோம், கிட்ஸ் வந்து எப்படி அன்பிரடிக்டபிளா இருப்பாங்களோ அதனால தான் டாக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. கிட்ஸ் இருக்க இடத்துல அவங்க ஒரு டிஃபென்சிவாவே இருக்க ரீசன் அதான். ஏன்னா அவ்வளோ அன்பிரடிக்டபிளா இருக்கும் போது டக்குன்னு ஸ்க்ரீம் பண்ணுவாங்க, இல்லை எதையாவது தூக்கி அடிப்பாங்க, இவங்கள புல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. சில கிட்ஸ் நம்மளே பார்த்துருப்போம், டாக்ஸ் கிட்ட சின்னதா டாய் மாதிரியே இருக்கனால அவங்கள நோண்டுறது அவங்களுக்கு தெரியாது, தெரியாம தான் பண்றாங்க. பட் அந்த டிஃபென்ஸ்க்காக தான் வந்து டாக்ஸும் அப்படி இருக்கு. அது நம்ம இவங்க சொன்ன மாதிரி கூடயே வளரும் போது அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அண்ட் இப்போ நிறைய பேர் டாக் ரெஸ்கியூவர்ஸ், ஃபீடர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இருக்காங்க. 50 டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, இல்லை ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்து வேக்சினேட் பண்ணி அவங்கள நியூட்டர் பண்ணி திரும்பி அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே விடுறது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் இப்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. டாக்ஸ் அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஸ்பே பண்ணிவிட்டு நியூட்டர் பண்ணிட்டு திரும்பி கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டாக் ஹேண்ட்லிங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக, எப்படி ரஃப்பாக அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம டாக் லவ்வர்ஸ் பண்ணும் போது அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களே வீட்லேயே வச்சு ஃபாஸ்டர் பண்ணிக்கிறாங்க, wound-எல்லாம் ஹீல் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அவங்க ஸ்ட்ரீட்டில் விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு நார்மலாக இருக்கும். நம்மளுக்கு என்ன மெயின் இன்டென்ஷன்னா, ஓவர் பாப்புலேட் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், அதனால தான் நியூட்டர் பண்ணுறது. ஏன்னா டாக்ஸ் இஷ்டத்துக்கு மேட் பண்ணி லிட்டராக வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் அதுக்கு மிஸ்ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் சொல்லும்போது வந்து, இப்போ இந்த டாக் பிடிக்காதவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 50 டாகுக்கு ஃபீட் பண்றீங்க அப்படின்னா அது உங்க வீட்டு சைட்ல போய் ஃபீட் பண்ணுங்க. இங்க நீங்க ஃபீட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. இங்க வந்து சவுண்டை ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும், யாராவது வந்து கடிக்கிறதா, யாராவது அன்னோன் பர்சன் வந்து கடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க தானே ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது கவர்மெண்ட்ஸ் இல்லை மற்ற ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு தனி ஸ்பேஸ் ஏதாவது உருவாக்க ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரே டாக்ஸ் அங்கே கொண்டு போய் வச்சு அங்கே மெயின்டைன் பண்ணி இது பண்ணலாம். நம்ம பீப்புள் வந்துட்டு அவங்க இப்போ இதே இஷ்யூ ஹியூமன்ஸ்க்கும் இருக்குது. நிறைய இடத்துல வந்துட்டு மென்டலி சேலஞ்ச் பீப்புள் ரோட்டில் அவங்க பாட்டுக்கு தெரியுறாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, போகிற வரவங்களை அடிக்கிறாங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல். அவங்கள என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது கரெக்டு தான். அவங்களுக்கான ஏதோ ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணணும்ல, அதை தான் நம்ம யோசிக்கணும். இப்போ 50 டாக்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்கிறது வந்துட்டு மனிதாபிமானம் இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பெர்மனன்ட் சொல்யூஷன் தேடலாம். ஏதாவது ஆர்கனைசேஷனில் கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிறதுக்கு இது பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்டை இது பண்ணி. ஆமாம், அடாப்ஷன். ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டா பப்ளிக்கில் நியூசன்ஸ் இருக்காது. இல்லை வந்து கவர்மெண்ட்டே நம்ம வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி ஸ்டே டாக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு சாங்சுரி மாதிரி கிரியேட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சு பார்த்துக்கங்கன்னு நம்ம இது பண்ணலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக்கில் இருக்க டாக்ஸை குறைக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாவது இருக்குதா? இப்போ வெளிநாட்டுலலாம் அங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயம்? அங்கெல்லாம் ஷெல்டர்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே கவர்மெண்ட்டே வந்துட்டு ஷெல்டர்ஸில் கொண்டு போய் ஸ்ட்ரே டாக்ஸே இருக்காது, எல்லாத்தையும் ஷெல்டர்ஸில் வச்சுருப்பாங்க. பீப்புள் வந்துட்டு அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா நேராக ஷெல்டரில் போய் அவங்களுக்கு எந்த டாக் பிடிக்குதோ அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ மற்ற கண்ட்ரீஸில் ஜப்பானில் பார்த்துருக்கேன், யூஎஸில் பார்த்துருக்கேன்.
அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்னு ஒன்று கூட இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துப்பாங்க. ஹோம்லெஸ் பீப்புள் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஹோம்லெஸ் டாக்ஸே கிடையாதுங்க, எல்லாமே ஷெல்டர்ஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே கொண்டு வரலாம் இங்கே. ஆனால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் தான், ஏன்னா நிறைய டாக்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒவ்வொரு டாகாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ராசஸ் ஆரம்பித்தாலே பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ போக போக நம்ம ஒரு 10-15 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். அண்ட் இப்போ வந்து அந்த டாக்ஸ் ஸ்டேட்டஸ்க்காக வைக்கிறனால அன்எத்திக்கல் ப்ரீடிங் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பர் லீனேஜ் இல்லாமல் இஷ்டத்துக்கு டாக் அப்யூஸ் பண்ணி, ப்ரீடிங்க்குனே டாக் அப்படியே கேஜ்லேயே வச்சு அவ்வளோ அப்யூஸ் பண்ணி அது சிக்கானதுக்கப்புறம் அவங்க ரோட்டில் அப்படியே விட்டுடுறாங்க. அதெல்லாமும் நிறைய சென்னையில் எஸ்பெஷலி ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ வீட்டில் வளர்க்குற டாக்ஸஸில் இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு பார்ட்னரோ அது ஒரு மேட்டிங்கோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது கரெக்டாக அது ஒரு டாகை நீ ஒரு டாக் அப்படிங்கிற மாதிரி நீ வருஷ கணக்காக தனியாகவே இருக்காது, அதெல்லாம் கரெக்டான விஷயமா? அது நம்ம பேக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது. ஏன்னா இப்போ ஓடின் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரிலாம் மேல் டாக் தான், வீட்டிலே தான் இருக்கான், ஃபீமேல் டாக்ஸும் இருக்குது. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி மீட்டிங் இஷ்யூ, அக்ரெசிவாக வந்துட்டு மற்ற டாக்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்ததில்லை. ஏன்னா ஒரு பேக்கில் ஒரு மெம்பருங்கும் போது அந்த டிசிப்ளின் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு ஃபேமிலியவே ஒரு பேக்காக மாற்றணும், அதில் நீ ஒரு மெம்பர் அப்படின்னு புரிய வச்சிட்டோம்னா அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஃபீமேல் டாக்ஸுக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதும் நல்லது தான். ஏன்னா நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு ஒரு தாய்மைங்கிறது எப்படியோ அதே மாதிரி டாக்ஸுக்கும் இருக்குது. ஸோ அவங்களும் லைஃப் டைமில் ஒன்ஸ் ஆச்சு வந்து பப்பீஸ் வந்துட்டு பெற்றுக்கிறதுங்கிறது அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மீட்டிங் விடுறோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். மேல் டாக்ஸ் அதே மாதிரி பண்றது தான் வந்து லைக் ப்ரீடிங்காக பண்ணுறதே தான் பிரச்சனை வரும். குட்டி போடுறத தவிர உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு வைக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் வரும், டாகே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ லைஃப் டைம் கரெக்டாக இருக்கும், ரெகுலராக பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் ட்ராமா அதெல்லாம் இருக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அந்த ட்ராமாலாம் வச்சு தான் அவங்க ஒரு சொசைட்டியில் அவங்களும் ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டாக் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஷெல்டரில் இருந்திருப்பாங்க, அங்கே அப்யூசிவாக இருந்து வச்சிருந்து சும்மா கட்டி போட்டு அடித்து அப்படியே வளர்த்துருந்தா எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. புது இடத்துக்கு வரும்போது டக்குன்னு புது ஆளுங்கிட்ட பழக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும். அது அவங்க இப்போ இவ ஸ்டோரி சொன்ன மாதிரி தான், இவளுக்கே ரொம்ப மாதம் ஆச்சு பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி செட் ஆகிறதுக்கு. 3 months ஃபுல்லாக அப்படியே அபேண்டன் பண்ணி இருட்டிலே வச்சனால அவளுக்கும் எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் டக்குன்னு பீப்புள் கூடயோ இல்லை மற்ற டாக்ஸ் கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. 3 மாதம் பூட்டின வீட்டில் இருந்ததா? அங்கேயே பாத்ரூம் போயிட்டு அப்படியே சாப்பாடு சாப்பாடு மட்டும் ஜன்னல் வழியாக போடுவாங்க, ஓகே. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து. அந்த ஓனர் அவங்க லாக்டவுன்னால வேற இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. டாகை மட்டும் இங்கே ஜன்னல் வச்சுட்டு ஒரு ஜன்னல் திறந்து வச்சுட்டு உள்ளே டாகை விட்டுட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட அப்பப்போ பிரெட் எதாவது போடுங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ 3 மாதமும் அங்கேயே பாத்ரூம் போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்திருந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே கூப்பிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அதோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? கடிக்க தான் வந்தது. நான் தான் போய் கூப்பிட்டேன். முதல்ல கூப்பிடும் போதே ஹியூமன்ஸே பார்த்ததில்லை அப்படிங்கும் போது நான் என்னன்னே தெரியாது. ஸோ எதுக்கு வரான் என்ன பண்ண போகிறானே தெரியாமல் எடுத்தோன்னே கடிக்க தான் வந்துச்சு. உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையா பக்கத்தில் வர விட்டு ஒரு 1 week அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் நார்மலாக வந்துட்டு மற்ற அந்த பிஹேவியர்லாம் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு டாக் தனியாக வளர்க்குறது நல்லதா இல்லை ஒரு பார்ட்னர் ஒரு 2 டாகாக சேர்த்து வளர்க்குறது நல்லதா? நீங்கள் பார்ட்னர்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு லிட்டரில் அண்ணன் தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி அப்படி ஏதோ ஒரு டாக் இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மதர் அண்ட் சைல்டு அப்படி கூட வைக்கலாம். ஓகே. மோஸ்ட்டாக மதர் வந்துட்டு பப்பீஸ் கொஞ்சம் வயசானக்கப்புறம் விரட்டி விட பார்ப்பாங்க, தனியாக போய் இருக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணி இது பண்ண பார்ப்பாங்க. பட் நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னு புரிய வச்சிட்டிங்கன்னா கூடவே இருந்துப்பாங்க. பட் ஒரு 2 பேராக இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் சில டைம் ஃப்ரீயாக இருக்கலாம், நம்மளே எப்போதும். ஆமாம், இப்போ நம்ம ஒரு பப்பியை வளர்க்குறோன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வீட்லேயே அந்த அம்மாவும் இருக்குது பப்பியும் இருக்குது அப்படின்னா அம்மாவே வளர்த்துரும் பப்பியை. டிசிப்ளின்ல இருந்து எல்லாமே இது பண்ணாத இது ஏன்னா அது நல்ல ட்ரெயின் ஆயிருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லி கொடுத்துரும் கிட்டுக்கு. இப்படி பண்ணக்கூடாது, கடிக்கக்கூடாது, எல்லாமே. ஏதாவது லைட்டாக ஏதாவது சேட்டை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நிப் பண்ணோம், இல்லைன்னா ஒரு பார்க் பண்ணாலே குட்டிக்கு புரிஞ்சிடும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ
ஓடன் மாய் ஹஸ்கி அவன் அப்படிதான். இவன் தான் அவனை ட்ரெயின் பண்ணுவான். எங்களுக்கு பெருசா ஒர்க்கே இருக்காது. பாத்ரூம் இங்கதான் சாப்பிடணும், இங்க சாப்பிட்டு இங்க பாத்ரூம் போகணும் அப்படின்னா இவனை பார்த்து அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவான். நம்ம தனியா புடிச்சு பண்ணணும்னு இல்லை. ஓகே. இப்போ வந்து டாக் ஹேட்டர்ஸ்க்கு வந்து அதை பிடிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் அதை என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இப்போ ஒரு டாக் நம்ம பப்பியாக எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஹியூமன்கிட்ட வந்துட்டு அது இம்ப்ரிண்ட் பண்ணும். அந்த டாகோட அப்பியரன்ஸே வந்து எந்த ஹியூமனை பார்த்து அது இம்ப்ரிண்ட் பண்ணுதோ அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிக்கும். ஹேபிட்ஸு, கேரக்டர் எல்லாமே ஒரு ஹியூமனை பார்த்து அப்படியே அந்த டாகுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாகை பர்சனலாக வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி அந்த டாக் வளர ஆரம்பிக்கும். உங்களை பயங்கரமாக ரீட் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம இப்போ கோவமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து ஃபெரமோன்ஸ்னு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதில் நம்மளோட மூடு, நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்மெல் மூலமாகவே உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கோவமாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும், ஹாப்பியாக இருந்தால் தெரியும், சேடாக இருக்கோம்னா தெரியும். நம்மளோட எல்லா எமோஷனல் ஸ்டேட்டையும் அவங்க புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட நடந்துப்பாங்க. நம்ம டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதையும் புரிஞ்சுப்பாங்க. நம்மளை எப்படி ஹாப்பி ஆக்கலாம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்ம சோகமாக இருக்கோம், இல்லை நம்ம வந்துட்டு கோவப்படுறோன்னா கூட தெரிஞ்சிடும், உடனே ஓடிடுவாங்க அந்த இடத்த விட்டு. ஐயோ ஏதோ டென்ஷனாக இருக்காங்க அப்படி வந்துட்டு எல்லாமே நம்மளை ரீட் பண்ணுவாங்க. நம்ம கூட அந்த இம்ப்ரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி மாறுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டாகும் மாறுவாங்க. நம்ம எல்லாத்தையும் எரிஞ்செரிஞ்சு உழுதுறோம், கடுப்பாகவே இருக்கும், ஒரு மாதிரி சிடுமூஞ்சியாக இருக்கும்னா அந்த டாகும் அப்படி தான் இருக்கும். யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே விடாது. ஸோ அது ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் டாக் இருக்கும். டாக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம மாறுவோம். நம்மளோட மிரர் மாதிரி அது. ஆமாம் ஆமாம். அது அந்த டைம்ல வந்து நம்ம இப்போ இந்த ராட் வீலர்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ், இந்த மாதிரி பிட்புல், இந்த மாதிரி ப்ரீட் வளர்க்கும் போது நம்மளுக்கு இந்த பர்சனாலிட்டி இருந்துச்சுன்னா நேச்சுரலா அவங்களும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப அக்ரெசிவா, ஓகே. இம்பல்சிவா இருக்கிறது. ஸோ நம்மளையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு டாகை பர்ச்சேஸ் பண்ணணும் வாங்குற மாதிரி இருந்தா. அண்ட் இன்னொரு ஏதோ ஷோல பார்த்துருக்கப்போ கூட அவங்க சொன்னாங்க, டாக் பீப்புளோட கனெக்ட் ஆகுறத விட டாக்ஸோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் கூப்பிட்டா வானா வந்துடும். அது வந்து ஒரு ராங் ஐடியாலஜி. அது ஒரு கம்பேனியனா பார்க்கணும். நம்ம சொன்னா கேட்கறதுக்கு ஒரு ஆளு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் திங்கிங் கிடையாது. அந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஏன்னா நம்ம டக்குன்னு இவங்க மேல எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ணலாம். சேடா இருக்கோமா, நான் டிப்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு ஒரு டாக் வேணும், நான் ஹாப்பியா இருக்கேன், ஒரு டாக் வேணும் அப்படிங்கிறது இல்லாம எந்த அளவுக்கு நம்ம இமோஷனலா அவங்க கூட கனெக்ட் ஆகிறோம். இன்னொரு ஃப்ரெண்ட், பிரதர், சிஸ்டர் மாதிரி அவங்க நம்மளுக்கு. ஸோ அப்படிதான் யோசிக்கணும். நம்ம சும்மா எனக்கு போர் அடிக்குது இல்லாம. தென் ஜென்ரலாக வேற என்ன ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கு? இப்போ டாக்ஸோட ஹேட்டர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்காது அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்க டாக் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியான டாக் வச்சுருக்காங்கன்னா அங்கே போய் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட கொஞ்சம் நீங்கள் போகவே வந்துட்டு பழகிடுவீங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்ஸே பிடிக்காது. என் வீட்டுக்கு வந்து இப்போ அவன் தனியாக ஒரு டாக் போர்டிங்கே வச்சுருக்கான். அந்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண தான் அந்த எமோஷனல் கனெக்ட் வரும். ஸ்ட்ரீட் டாக்ஸ் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அவங்க உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் இருக்க நாயே வந்து அந்த வீட்டையே ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு தெருநாய் வந்துட்டு சொசைட்டியே புரிஞ்சு வச்சுருக்கும். எப்படி மக்கள் நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்றது நல்லா தெரியும் அவங்களுக்கு. உங்களை மட்டும் விரட்டுது அப்படின்னா உங்களோட எமோஷனல் ஸ்டேட் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லான தாட்ஸ் வச்சுருக்கீங்க, யாரையா ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டாக்ஸுக்கு தானாக அது புரிஞ்சிடும். இவர் சரியில்லையே அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு, தாட் வந்துருச்சுன்னா தான் உங்களை அது ஹார்ம் பண்ணவே ட்ரை பண்ணும். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா டாக்ஸ் எந்த டாகுமே கண்டுக்கவே செய்யாது. பட் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லுவாங்களே, அப்போ குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. அதான் குழந்தை வந்துட்டு அடல்ட் ஹியூமன்ஸோட பிஹேவியர்னால தான் குழந்தைங்களை பார்த்தும் இந்த டவுட் வந்துட்டு டாக்ஸுக்கு வருது. குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்ல, இப்போ இந்த பப்பியவே வந்துட்டு நம்ம ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோன்னா அந்த குழந்தைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. முடியை பிடிச்சி இழுப்பாங்க, காதை பிடிச்சி இழுப்பாங்க. அதனால அந்த ட்ராமாவே ஒரு சில டாக்ஸுக்கு இருக்கும். குழந்தைன்னா நம்மளை ஹேண்டில் பண்ண தெரியாது, ஏதாவது பண்ணுவாங்க அவங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். நீங்க இப்ப ஸ்ட்ரீட் டாக்ஸே பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏதாவது லாரி போச்சுன்னா லாரியை விரட்டிட்டு போவாங்க. எல்லாத்தையும் பண்ணாது. இப்ப தண்ணி லாரி போகுது, குப்பை வண்டி போகுது, அதுக்கு அந்த ட்ராமா இருக்கும். மேபி அங்க அந்த வண்டி போனப்போ எப்பயோ அதை வச்சு அடிச்சிருக்கலாம், ஒரு அதை இரிட்டேட் பண்ணியிருக்கலாம்.
ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்மெல் வந்து அந்த மாதிரி சவுண்ட் வந்தால் மட்டும் சேஸ் பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்கும். இந்த பெரிய மூட்டை போட்டு பிளாஸ்டிக் எல்லாம் குத்தி குத்தி போடுவாங்க. அவங்கள பார்த்தா எல்லா டாகும் கண்டிப்பாக விரட்டும். ஏன்னா அவங்க வந்துட்டு டாக்ஸ் கிட்ட ரொம்ப அனிமோசிட்டிக்காக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. குப்பை நோண்ட போகும்போது சுற்றி எப்படி இருந்தாலும் டாக்ஸ் இருக்கும், அதை விரட்டுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க, எதாவது பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி யாரையா பார்த்தாலே விரட்டும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்டு பிஹேவியர் மாதிரி தான். அதை நம்ம சொசைட்டியாக தான் மாற்ற முடியும். நம்மளும் எல்லா டாக்டையும் ஒன்று நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணணும், இல்லைன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அப்போ தானாக எல்லாமே மாறிடும். நம்ம வந்துட்டு நெகட்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணோம்னா அவங்களும் அப்படி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் போக இப்போ வந்துட்டு டாக்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டும் இருக்குது. ஒரு சில டெய்டிஸை வர்ஷிப் பண்ணும்போது டாக்ஸ் எல்லாம் தானாக நம்மகிட்ட வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கோம், மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா டாக்ஸும் நம்ம கூட உடனே வந்து உட்காரும். அந்த ப்ராக்டிஸில் அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க. நம்மளோட ப்ரீதிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களை இம்ப்ரிண்ட் பண்ண டாக் பக்கத்தில் வருது அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரீத் பண்ணுறீங்களோ அதை மிமிக் பண்ணும். நம்ம மூச்சு விடுற மாதிரியே அதுவும் மூச்சு விடும். நம்ம பேனிக் ஆகிறோம்னா அதுவும் பேனிக் ஆகும். இப்படி ஒரு மிரர்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா டாக்ஸுமே. அப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதே நம்மளோட மைண்ட் செட்டையும் நம்மளோட காம்னஸை காட்டுறோம். அமைதியாக இருக்கேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா டாக்ஸ் வந்து நம்ம ஹார்ன் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம் புரியுது. சொசைட்டியில் எல்லா டாக்ஸும் வந்து கடிக்காமல் நம்ம அக்ரெசிவாக மாறாமல் இருக்கணும். அது நம்ம எல்லாருமே ட்ரீட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அது எல்லாரும் மனசு வைக்கணும். ஸோ எல்லாருமே சேர்ந்து மாறினா அதுவும் தானாக மாறும். அண்ட் இப்போ நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் பெட் அடாப்ஷன் டிரைவ்ஸ் எல்லாம் அங்கங்கே நடக்குது. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். பட் நிறைய இந்த கண்டிஷனுக்கு, கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆக முடியாமல் செட் ஆகாத ப்ரீட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரீட்டுக்கு அடாப்ட் ஆன டாக்ஸ். அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இருக்கும் போது அவங்களுக்கு ஃபுட் ஹண்ட் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு பேக்காக இருந்துட்டு அந்த மொத்த ஸ்ட்ரீட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு டெரிட்டோரியலாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் நம்ம கன்ஃபைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தா அந்த மாதிரி டாக்ஸ் ரொம்ப பிஹேவியர் இஷ்யூஸ் நிறைய இருக்குது நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஸோ பட் இந்த மாதிரி ப்ரீட் டாக்ஸ் எல்லாம் இந்த வெளியிலேயே சர்வைவ் ஆக முடியாத டாக்ஸ் வந்து நிறைய அபேண்டனிங் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக நிறைய நடக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.